மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதற்கு பிறகு மாண்பிற்கினை தமிழ்நாடு முதலமைச்சருடைய கரங்களில் ஆட்சி வந்ததற்கு பிறகு பல்வேறு பணிகள் இன்றைக்கு முடிந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பந்த புள்ளி கோரியபடி இருக்கிறது. சுமார் மாநகராட்சியிலே 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 48 வட்டத்திலும் இருக்கிற சாலைகள் 90 விழுக்காடுகள் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 10 விழுக்காடுகள் தான் அந்த சாலை போடப்பட வேண்டும் என்ற சூழல் இருக்கிறது. கும்பகோணத்தில் பல்வேறு நிலைகள் அசுத்தமாக இருக்கப்படுகிற 4 வாய்க்கால்கள், இந்த 4 வாய்க்கால்களிலும் இருக்கிற அத்தனை இல்லங்களில் இருக்கிற கழிவு நீரும் போகக்கூடிய ஒரு வாய்க்கால். ஒரு காலத்தில் பாசன வாய்க்காலாக இருந்தது, ஆனால் இன்றைக்கு கழிவு நீர் மட்டும் போகக்கூடிய ஒரு வாய்க்காலாக இருக்கிறது. இதை மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் சென்று இந்த துறையின் அமைச்சர் மாண்புமிகு நேரோட சொல்லி இந்த ஓலப்பட்டினம் வாய்க்கால் இதை முதல் பரிச்சாத்தமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நான் கோசிமணி இருந்தபொழுது அத்தனை வாய்க்காலும் செய்து முடித்திருக்கிற ஒரு சூழலை இன்றைக்கு பல ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகு அது எல்லாம் பழுதடைந்துவிட்டு இருக்கிறது. இப்பொழுதான நேர் மூலியமாக இந்த ஓலப்பட்டினம் வாய்க்கால் 5 கிலோமீட்டர் வாய்க்கால் இது ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு நகரங்கள் தெருக்களியாக போய் இறுதியாக முடிய போகிற ஒரு இடத்தில் இதனுடைய இன்றைக்கு இருக்கிற மதிப்பீடுபடி ஒரு வாய்க்காலுடைய உயரம் 6.5 அடி, அகலம் 6 அடி, இந்த அளவிற்கு இது செய்யப்படுகிறது. கீழே காங்கிரீட் போடுறோம், தளமும் காங்கிரீட் போடுறோம். இதனுடைய மதிப்பு இன்றைக்கு 15 கோடி ரூபாய், 16 கோடி ரூபாய், 7 கோடி ரூபாயை நான் ஏற்கனவே கேட்டு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு பொறியாளர்கள்லாம் இது 7 கோடி பத்தாது, இன்னும் கூடுதலாக வேணும் கேட்டதுக்கு பிறகு மாண்பிற்கே நேருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அவரையும் அழைத்து நேரடியாக பார்த்ததுக்கு பிறகு இன்றைக்கு 16 கோடி ரூபாய் அனுமதி அளிக்கப்பட்டு இந்த சாலை நடந்து கொண்டிருக்கிறது. கூடுமான வரையிலும் 1 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 8-9 மாதங்களில் இந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்று நம்முடைய கும்பகோணம் மாநகர மக்களுக்கு இந்த மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னால், இப்பொழுது போடுகிற இந்த சேனல் கிட்டத்தட்ட ஒரு தெருவுலது இன்னொரு தெருவுக்கு போற பொழுது வாகனமும் போகிற மாதிரியான ஒரு நிலை அமைக்கப்படும். சைடில் சாலையும் அமைக்கப்படும். அதற்கான முயற்சியோடு தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. விரைவாக டவுனுக்குள்ள, அதாவது நகரத்துக்குள் இருக்கிற போக்குவரத்து நெரிசல் நிச்சயமாக குறைக்கப்படும். அதே நேரத்தில் பல்வேறு இல்லங்களில் வருகிற கழிவு நீரும் நாற்றம் இல்லாமல் இந்த கழிவு நீர் ஓடுவதற்கான பணிகள் இந்த ஓலப்பட்டினம் வாய்க்கால் நடைபெறும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.